கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல அந்த இறைவனுடைய அருள்னால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மன நிம்மதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும். அதற்காக இந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன், உங்களை ஆசீர்வாதம் செய்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். நமக்கு இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. 2024 வருஷம் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலம். இந்த காலத்தில் சந்திர பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை துவங்கி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பயணத்தை நிறைவு செய்கிறார். அப்போ இந்த வாரம் குரு தத்துவம் பொதிந்த ஒரு வாரம். இந்த வாரம் குரு தத்துவம், சனி தத்துவம், புதன் தத்துவம், அதே போல கேது தத்துவம், சுக்கிர தத்துவம், சூரிய தத்துவம், சந்திர தத்துவம், செவ்வாய் தத்துவம் என்று இந்த கிரகங்களுடைய அனுக்கிரகம் நிறைந்த ஒரு வாரமாக இருக்க போகிறது. இந்த கிரகங்களுடைய தன்மைகள், இந்த வாரம் இந்த கிரகங்கள் எப்படி இருக்கிறார்கள், ஒவ்வொரு ராசிக்கும் அவர்களுக்கும் இடையிலான தொடர்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு தான் இந்த வாரத்தை நம்ம பார்க்க போறோம். மிக முக்கியமாக இந்த வாரத்துடைய விசேஷம் அண்ணாமலையார் தீபம் 13ஆம் தேதி. அன்னைக்கு தான் கிருத்திகை விரதம். அண்ணாமலையார் தீபம், அண்ணாமலைக்கு அரோகரா என்ற அந்த அண்ணாமலையாரை வழிபடணும். தீபமங்கள ஜோதி நமோ நம என்று மனதிலே அவரை, அந்த தீபத்தை நினைத்து, கண்களாலே தீபத்தை பருகி மனதாலே தீபத்தை நினைத்து அந்த அண்ணாமலையாரை வழிபடுகிற போது வாழ்க்கையில எல்லா நலங்களும் உங்களுக்கு உண்டாகும். 14ஆம் தேதி பௌர்ணமி விரதம் வருது. எனதருமை மேஷராசி என்பர்களே, சந்திர பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை துவக்குகிறார் அப்படின்னு சொல்லும் போது நல்ல பணப்புழக்கம் உங்களுக்கு இந்த வாரம் இருக்க போகுது. இந்த பணப்புழக்கம் எப்படி வரும் கேட்டீங்கன்னா, ஒரு ஆபீஸ்ல உள்ள வேலை, அந்த வேலையினால வருமானம், எக்ஸ்ட்ரா இன்கம் சேர்ந்த வருமானம், ஒரு ப்ரமோஷன் கிடைத்து அதனால் வரக்கூடிய வருமானம், உங்கள் பிள்ளைகளால் வரக்கூடிய வருமானம் அப்படின்னு சிறப்பாக வருமானம் வரப்போகுது. அதே போல இந்த வாரத்தில் வேலை விஷயங்கள், ரொம்ப நாளாக வேலை வாய்ப்பு கிடைக்காத மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன் லிஸ்ட்டில் சார் என் பேர் இருக்குன்னு நினைச்சேன் சார், என்னுடைய ஜூனியர்ஸுக்கெல்லாம் வேலை கிடைச்சிச்சு, எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பலருக்கு இந்த வாரம் நல்ல வேலை வாய்ப்பு, வேலையில் ப்ரமோஷன், ஜூனியர்ஸுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைச்சிச்சு, எனக்கு கிடைக்கலைங்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கைகூடி வரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாரமாக இருக்க போகிறது. நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சிலருக்கு இருக்கும், அதில் மட்டும் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த வாரத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு, வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய அன்பர்கள் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அளவான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா போதும், அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ரகசிய வியாபாரங்களினால் சிலருக்கு வருமானம் பெருகும், ரகசிய தொடர்புகளினால் சிலருக்கு வருமானம் பெருகும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த புதன் பகவான் அட்டமஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் படிப்பில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும், சிலருக்கு ஒரு சின்ன தொய்வு ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆனால் ஜெயிச்சுக்கிட்டு வந்துடுவீங்க, நல்ல சாதனை பண்ணுவீங்க, அது யோகம் இருக்கு. அதை போல உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். இந்த கேது பகவானுடைய அமைப்பை பார்க்கிற போது ஹெல்த்தில் நீங்க காட்டக்கூடிய கான்சன்ட்ரேஷன் மிக அவசியப்படுது இந்த வாரம். சிலருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல புதுசாக எதிரிகள் உருவாவார்கள் அப்படின்னு இருக்கு, கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். சிலர் மீது வம்பு வழக்குகள், கேஸ் வரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு, அப்படிங்கிறத கவனமா இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், மிகச்சிறந்த அளவிற்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையில் பலருக்கு இந்த வாரம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறை, ஜவுளி இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, அதெல்லாம் ரொம்ப சாதகமாக விஷயங்கள் அமையும்.
திரைப்படத்துறையை சேர்ந்தவர்களுக்கு, கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அப்படிப்பட்ட யோகம் இருக்கு. இது உங்க அப்பா வழியில உங்களுக்கு நல்ல அனுகூலம் ஏற்படும். விஐபிகளுடைய நெருக்கம் ஏற்படும். மூதாதையர்கள் சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இந்த வாரம் உருவாகும். இதுல புதுசா வீடு மனை வாங்கணுங்கிற எண்ணத்தில் பலர் இருக்கீங்க. அந்த கனவு நனவாக போகுது. முதல் 2 முதல் நாள், 2வது நாள், அதுல மிக முக்கியமாக முதல் நாள் உங்க அம்மாவுடைய உடல் நலத்திற்கு கவனம் எடுத்துக்கோங்க. வண்டி வாகனங்கள்ல பார்த்து போயிட்டு வாங்க. 9ஆம் தேதி வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க. அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. இந்த வாரத்துல மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெறுவதற்குரிய யோகங்கள் நிறைந்த ஒரு நல்ல வாரமா உங்களுக்கு இருக்கு. எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா முடிய போகுது. புதிய வீடு மனை வாங்குற யோகம் உருவாகுது. புதுசா 2 வீலர் 4 வீலர் வாங்குற யோகமும் வருது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நாகநாத சுவாமி. நாகநாத சுவாமியை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் வரும். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ராசியில் உட்கார்ந்து இருக்கிற குரு பகவான் நல்ல பணப்புழக்கத்தை தரப்போறார் அப்படிங்கிறது நல்லா தெரிகிறது. சந்திர பகவானுடைய அனுகூலம் என்பது உங்களுடைய ராசிக்கு லாபத்தை தொட்டு அந்த அனுகூலம் அமைகிறது. அப்படிங்கிறதுனால பயணங்களினால் மிகப்பெரிய லாபம் இந்த வாரம் உண்டு. நீங்க செய்யக்கூடிய பயணத்தினால் லாபம் உண்டு. உங்க கம்யூனிகேஷனால நல்ல லாபம் உண்டு. அலைந்து தெரிந்து தொழில் செய்யக்கூடியவங்க, நீங்களே வீடுகளுக்கு பொருள் சப்ளை பண்ற நிறுவனத்தில் வேலை செய்யறீங்க, கார் ஓட்டக்கூடிய தொழில் செய்யறீங்க, ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழில் செய்யறீங்க, இந்த வாரம் வருமானம் பெருகக்கூடிய யோகம் வரும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சி வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே நேரத்தில் இளைய சகோதரருக்கு உங்களுக்கு இடையில சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் வரக்கூடிய அமைப்பும் இந்த வாரம் உண்டு. மிக முக்கியமாக வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல சில வேலை நெருக்கடிகள், ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கும். ஹையர் அஃபிஷியலோட சில கருத்து மாறுபாடுகள் வந்துட்டு போகும். அந்த அமைப்பும் இருக்கு. வியாபார பெருமக்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல மிக நேர்த்தியாக நீங்க வியாபாரம் செய்ய போறீங்க. நல்ல அளவுக்கு ஒரு முன்னேற்றம் வரப்போது. எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் மிகச் செழிப்பாக உங்களுக்கு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு அபரிமிதமாக வரும். நீங்க படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் ஜாப் பண்ணக்கூடிய யோகம் பல மாணவர்களுக்கு இப்போ உண்டு. ஒரு கல்லூரியில் படிக்கிறீங்க, ஒரு பிஜி எஜுகேஷன் படிக்கிறீங்க, உங்க படிப்புக்குரிய சம்பாத்தியத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உண்டு. வீட்டில் படிக்க வைக்க முடியலன்னா கூட நீங்க நல்லா படிக்கிறோங்கிற ஆர்வத்தோட அதற்கு தேவையான வசதிகளை இப்போ உருவாக்கிக்கிடுவீங்க. இந்த வாரம் வெளிநாடு சென்று படிப்பதற்குரிய வாய்ப்புகளும் பலருக்கு கைகூடி வரப்போகுது. வெளிநாடுகளில் சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில திறம்பட உங்களுடைய வெற்றிகளை நிரூபிக்க போறீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபடுகிற போது மட்டும் கூடுதல் கவனமாக இருங்க. சில நண்பர்கள் தவறான சில விஷயங்கள்ல உங்களை இறக்கி விட போறாங்கன்னு இருக்கு. தேவையற்ற பழக்கங்கள் சிலருக்கு உருவாகுங்கிறதுனால அதில் கவனமாக இருப்பது என்பது மிக நல்லது. உங்களுடைய பழக்க வழக்கம் ஒன்றினால் ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இளைஞர்களுக்கு இருக்கு. கூடுதல் கவனமாக இருங்க. தப்பான பழக்க வழக்கங்களை விட்டு ஒதுங்கிருங்க. அதே போல இந்த வாரம் பெண்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பு மிகச் சிறப்பாக இருக்கு. முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பலருக்கு 2வது திருமணம் ஃபிக்ஸ் ஆக போது. வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் பெண்களுக்கு இந்த வாரம் உருவாகுது. இதெல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கு. அரசு துறையில பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் தங்களுடைய கண்ணியத்தில் மிக கவனமாக இருக்கணும். இந்த லஞ்சம், லாவணியம் போன்ற விஷயங்கள் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இப்பொழுது தண்டனைகள் வரலாம். அதே போல அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரிகளோ அலுவலர்களோ, உங்களுடைய ஹெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும். இப்போ ரொம்ப முக்கியம். சிலருக்கு நீங்கள் எதிர்பாராத இடங்களுக்கு இடமாற்றமும் இந்த வாரம் ஏற்படலாம். இது ஒரு நல்ல வாரமாக, உங்களுடைய தாயாருடைய அன்பை பெறக்கூடிய நல்ல வாரமாக இருக்க போது. பயணங்களில் வெற்றி கிடைக்குதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நன்மைகள் நிறைய பெருகக்கூடிய நல்ல வாரம். இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா முடியறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பழண்டி அம்மன். பழண்டி அம்மனை வழிபடுங்கள், நிறைய நன்மைகள் பெருகும்.
எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, அற்புதமான ஒரு நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாரம். எந்த வகையில் இந்த வாரம் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் செல்வ செழிப்பு அதிகரிக்க போகுது. உங்கள் செலவுகளும் பெருக போகுது. நல்ல வருமானம் வந்து சேரும். அது சந்தேகம் இல்லை. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகக்கூடிய காலம் இது. அதே சமயத்தில் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். மனைவிக்காக, மகளுக்காக நீங்க செலவழிக்கிறதுன்னு செலவுகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளை 9ஆம் தேதி 10ஆம் தேதி நீங்கள் மேற்கொள்ள போறீங்க. அப்படிப்பட்ட அமைப்பு உண்டு. அதே போல 10ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல யாரையும் பகைச்சிக்க வேண்டாம். உங்க சித்தப்பாவுடைய உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கணும். அதெல்லாம் இப்ப ரொம்ப முக்கியம். தந்தை வர்க்கத்தாருடைய உடல் நலத்தை நீங்க அதிக அக்கறை எடுத்துக்கணும். கடல் கடந்து சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு இப்போ கூடி வரப்போகுது. அந்த அமைப்பு மிகச்சிறப்பாக உங்களுக்கு இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய போட்டி பந்தயங்களை சந்திக்கக்கூடிய வாரமாக இருக்க போகுது. எந்த ஒரு போட்டியும் நீங்க அழகா சமாளிச்சுக்கிட்டு வர போறீங்க. நிறைய பேருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இந்த வாரம் மிதுனராசிக்காரங்களுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வயிறுனால் உருவாகக்கூடிய பிரச்சனை. நீங்க உணவுல கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருப்பதனால் வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதுல கூடுதல் கவனம் நீங்க எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கக்கூடிய பலர் டைவர்ஸுக்கு இப்ப முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் டைவர்ஸ் விஷயங்கள் தள்ளி போகும். உடனடியாக உங்களுடைய இந்த எண்ணங்கள் நிறைவேறாது. எல்லாருமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க, உங்களுடைய ஆதரவாளர்கள், இல்லாட்டா உங்களுக்கு வெல்விஷர்ஸ், இவங்க எல்லாருமே நீங்கள் உங்களுடைய டைவர்ஸ் விஷயத்துக்கு மாறுபட்ட கருத்தோடு இருப்பார்கள். இந்த வாரம் நீங்கள் டைவர்ஸ் விஷயங்கள் தள்ளி போகும். அப்படிப்பட்ட அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. அதே போல பெண்களுக்கு மிகச்சிறந்த வாரமாக இருக்க போகிறது. நல்ல புதிய தொழில் அமையக்கூடிய யோகம். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம். கலைத்துறையில் முன்னேறக்கூடிய யோகம் உண்டு. கலைஞர்கள் மட்டும் தங்களுடைய பயணங்களின் போதும் மிக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மூத்த நடிகர்களாக இருக்கீங்க, ரொம்ப சீனியராக இருக்கக்கூடியவங்க, மிக வயதானவர்கள், வீட்டு பாத்ரூமில் சரி பார்த்து கால் வச்சு நடக்கணும் இந்த வாரம். சிலருக்கு, சில கலைஞர்களுக்கு அடிபடுவதற்கும் சில பாதிப்புகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால சொல்லிட்டு இருக்கேன். நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசு துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு வெகுவான முன்னேற்றங்கள் உங்களில் பலருக்கு இந்த வாரம் ஏற்பட போகிறது. நிறைய பேருக்கு விஐபிக்களுடைய தொடர்புகள் இப்பொழுது கிடைக்கும். அதாவது மிதுனராசிக்காரர்களுக்கு விஐபிக்களுடைய தொடர்பு கிடைக்கும். வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு அந்த நாட்டில் ஒரு நல்ல வேலையில் ஒரு பொசிஷனில் வரப்போறீங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் வரப்போறீங்க. அந்த யோகமும் உங்களுக்கு உண்டு. ஸோ மிகச்சிறந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய பயணங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு வேலை சம்பந்தமான பயணங்கள் உங்களுக்கு கூடி வரும். அதே போல பொருளாதார ரீதியான பெரிய உயர்வுகளை தரக்கூடிய பயணங்களாக அமைய போது, நிறைய செலவுகள் தரக்கூடிய பயணமும், ஒரு ஜாலியாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணக்கூடிய பயணங்களும் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். இது ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு இருந்துருக்கு. என்ன ஒரு விஷயத்திலும் அதிகமாக கோபப்படுவீர்கள் அப்படின்னு இருக்கிறதுனால உங்கள் கோபத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சகோதரியுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. உங்கள் பெற்ற மகளுக்கும் உங்களுக்கும் இடையில் கருத்து மாறுபாடுகள் வருவதோ, இல்லாவிட்டால் உங்களுடைய மகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போ இருக்கலாம். அப்படிங்கிறனாலும் கூடுதல் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சங்கரன் கோயில் கோமதி அம்மனை வழிபடுங்க. எல்லா நன்மைகளும் உருவாகும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய நல்ல வாரமாக இருக்க போகுது. முதல் நாள் மட்டும் மிக பொறுமையாக இருக்கணும். 9ஆம் தேதி புதிய செயல்கள் எதுவும் செய்ய வேண்டாம். அந்த நாளில் புதிய செயல்கள் செய்வதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. பண ரீதியாக சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் அந்த நாளில் உண்டு. ஸோ பண பரிவர்த்தனைகள் எச்சரிக்கையாக இருங்க. தவறான நபர்களை நம்பி எந்த முதலீடும் செய்ய வேண்டாம். ₹1 கொடுத்தா ₹2 கொடுக்குறீங்கிற குறுக்கு வழிகளை நம்பி அப்படிப்பட்ட நபர்களை நம்பி இறங்காதீங்க.
ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பும் சிலருக்கு உண்டு. விலை உயர்ந்த பொருள்கள், நகைகள் போன்றவை, பணம் போன்றவை திருடு போவதற்கு முதல் நாள் வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால 9ஆம் தேதியும் 10ஆம் தேதி மிகுந்த கவனமாக உங்களுடைய பொருட்களை கவனமாக வச்சுக்கோங்க. அதே போல இந்த வாரத்தில் வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது வேலை வாய்ப்புல சில தடுமாற்றங்கள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக 10ஆம் தேதி 11ஆம் தேதிகளில் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல சில மோதல்களும் சில பிரச்சனைகளும் இருக்கும். அந்த நாளில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக உங்கள் பிரச்சனைகளை கடந்து போகணும். புதிய வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்துடைய செகண்ட் ஆஃப் நல்ல யோகமாக இருக்க போகுது. ஒரு மிகச்சிறந்த வெற்றியை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய வியாபாரம் பல பேர் தொடங்க போறீங்க. அந்த வியாபாரத்தில் ஒரு பெரிய வெற்றிகளை நீங்கள் சாதிக்க போறீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் சூப்பராக அமையுது. MBA படிக்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இப்போ வாய்ப்புகள் கூடி வரும். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறவங்களுக்கு படிப்பதற்கு மாணவர்களுக்கு வாய்ப்புகள் கூடும். ரொம்ப நாளாக படித்து பட்டம் கிடைக்காதவங்களுக்கு நல்ல பட்டங்கள் கிடைக்கும். இது ஒரு நல்ல ஒரு யோகமான அமைப்பு இருக்குது. அதுமாதிரி ஆஃபீஸில் நல்ல பொசிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கு. மிக குறிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, மனசுக்குள்ள ஏதோ ஒரு சஞ்சலம் ஓடிக்கிட்டே இருக்கு. கடகராசிக்காரங்களுக்கு தியானம் செய்யலாம். தியானம் செய்து செய்து இந்த சஞ்சலங்கள்லேருந்து இந்த வாரம் நீங்கள் வெளிவரணும். பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலருக்கு பயணங்களில் சில பாதிப்பு வரலாம் அப்படின்னு இருக்கு. ஆழ்மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதற்கு விநாயகரை வழிபடுங்க. இந்த வாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதே போல பெண்களுக்கு மிக உயர்வான வாரம். ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, வாய்ப்புகள் மிக சிறப்பாக கூடி வரும். திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை, அதாவது நம்ம ஊருக்காரங்க ஃபாரின்ல இருப்பாங்க பாருங்க, அயல்நாட்டில் வசிக்கக்கூடிய இந்திய மாப்பிள்ளைகள் அமைவார்கள். ஸோ வெளிநாட்டில் போய் நீங்கள் வாழ போறீங்க. அந்த வாழ்க்கை உங்களுக்கு உதயமாகுது. புதியதாக திருமண பொருத்தம் பார்க்குறீங்க அப்படின்னா மிக கவனமாக திருமண பொருத்தம் பார்க்கணும். ராசியில் செவ்வாய் நீச்சமாக இருப்பதும் 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது காரகோபாவனாஸ்தி என்பதனால திருமண பொருத்தத்தில் மிக கவனமாக திருமண பொருத்தம் பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இந்த வாரம் இருக்கிறது. அதை போல அரசு துறையிலே பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உண்டு. வேலைக்கு அப்ளிகேஷன் போடலாம். உங்க வேலைக்கான முயற்சிகள் வெற்றி பெறும். அரசு துறையில வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. வயத்துல ஒரு ஹீட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். சரிங்களா? வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கூடுதல் கவனமாக இருக்கணும். சிலருக்கு தலையில் அடிபடக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்கிறதுனால 2 வீலர்ல நீங்க போறீங்கன்னா தலையில ஹெல்மெட் போட்டுட்டு போறதுதான் உங்களுக்கு ரொம்ப பயணம் செய்வதுதான் இந்த வாரம் உங்களுக்கு நல்லது. ராசி அதிபதியுடைய பயணத்தை பார்க்கிற போது இந்த வாரத்துல அப்பாவுடைய உடல்நலத்தில் கவனம் எடுத்துக்கணும். வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சில நெருக்கடிகள் இருக்கும். அதே போல பினான்சியல் விஷயங்கள்ல முதல் நாள் கவனமாக இருங்கள். பிறகு நல்ல வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமைய போகுது. நினைத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்க போகுது. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். அவரை வழிபடுங்க. நிறைந்த நன்மைகள் உங்களுக்கு கைகூடி வரும். எதிர்பார்க்கிற காரியங்கள்ல ரொம்ப அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் கூடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஸ்கின் ப்ராப்ளம், உடம்பை வருத்தும் அப்படிங்கிற அமைப்பும் இப்ப இருக்கு. எனதருமை சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாரமாக இருக்க போகுது. அதாவது முதல் நாளே நல்ல பொருளாதார ரீதியாக வருமானங்கள் வந்து சேரும். நல்ல வருமான உயர்வு வரும் இருக்கு 9ஆம் தேதியே. இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா 9ஆம் தேதியுடைய பிற்பகல் பகுதியாக இருக்கட்டும், 10ஆம் தேதி 11ஆம் தேதி எல்லாம் பயணங்களை டோட்டலா அவாய்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அந்த தினங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அதனால பயணங்களை அவாய்ட் பண்றது நல்லது. சிலருக்கு இந்த 1ஆம் தேதி பிற்பகுதியிலிருந்து 10, 11ஆம் தேதிகள் உள்ள காலகட்டத்தில் ரொம்ப கண்ணியமாக நீங்கள் நடந்து கொள்ளணும். பெண்கள் வெளியிலே சில அவமானங்களை நீங்கள் படக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குங்கிறதுனால கூடுதல் கவனமா இருக்குன்னு நான் சொல்றேன். அதே போல பெண்கள் தங்கள் உடல் நலத்திலையும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளணும். ஓட்டுநர்கள், கார் ஓட்டுநர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், இவர்களுக்கும் சிலருக்கு உடல்நல பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்கிறதுனால உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். சிம்மராசியை சேர்ந்த கொஞ்சம் பெரியவங்களுக்கு லிவர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமும், சிலருக்கு சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தலை தூக்கலாம் என்பதனால் கூடுதல் கவனம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ
வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஃபாரின் உள்ள வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்றது நல்லது. நிறைய பேருக்கு இப்போ வேலையில அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போவீங்க. அது பணத்தினால் முன்னேற்றமா இருக்கலாம், நீங்க செய்யக்கூடிய தொழிலினால் முன்னேற்றமா இருக்கலாம், உங்க வேலையில எதிர்பார்க்கிற இடத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சு அதனால் சிறப்பாக இருக்கலாம். நல்ல ஒரு வேலை சம்பந்தமான முக்கியமான ட்ரைனிங் போகக்கூடிய யோகமும் சில சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ கூடி வருது. இந்த அமைப்பு மிக சிறப்பாக இருக்கு. அதை போல புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அப்படி ஒரு சிறப்பான வாரமாக இது இருக்க போகுது. பேச்சில் மட்டும் நிறைய கோபம் தென்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. பேக் பெயின் கொடுக்குது உடம்புல. அதில் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. பேச்சில் உள்ள கோபத்தை, பதட்டத்தை குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு வாரம். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தில் சில ப்ராப்ளம் இருக்குங்கிறதையும் பார்த்துக்கணும். ஜவுளித்துறையில் பலருக்கு இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும். டெலிகாம் துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். விஞ்ஞானிகள் நல்ல பெயரும் புகழும் பெறுவார்கள். அப்படிப்பட்ட யோகம் உண்டு. நிறைய பேருக்கு சமுதாயத்தில் புகழ் பெறக்கூடிய யோகம், குறிப்பாக அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், இவர்களுக்கு நல்ல புகழ் பெறக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் இருக்கு. நல்ல பதவி கிடைக்கும். அரசு துறையிலேயே பணியாற்றுகிறீங்க அப்படின்னா சில முக்கியமான பொறுப்புகள் உங்களிடம் ஒப்படைக்கப்படக்கூடிய அமைப்பும் இந்த வாரம் கூடி வருகிறது. தனியார் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பொறுப்புகள், உயர் பதவிகள் தேடி வரக்கூடிய காலமாக இது இருந்துகிட்டு இருக்கு. இந்த வாரத்தில் முதல் அந்த நான் சொல்லக்கூடிய அந்த 10ஆம் தேதி 11ஆம் தேதி இதெல்லாம் கவனமாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு மிக நல்லது. இது ஒரு நல்ல வாரமாக இருக்கு. சில பேருக்கு வீடு மாற்றம் சம்பந்தப்பட்ட செய்திகள் மனசுக்கு தோணிக்கிட்டு இருக்கும். வீடு மாறணும் தோணும். அம்மாவுடைய உடல்நலத்தில் சிம்மராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் புதுக்கோட்டை புவனேஸ்வரி. எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துல நல்ல பணமழை பொழியும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. நல்ல வருமானம் வரும். ஃபாரின்லேருந்து வரக்கூடிய வருமானம், ஆன்லைன் வருமானம், இன்கம், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் வரக்கூடிய செய்தி இந்த வார தொடக்கத்திலேயே வருது. அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல சில தடுமாற்றங்கள், சில பிரச்சனைகளை நீங்க 10ஆம் தேதி 11ஆம் தேதிகளில் சந்திக்கக்கூடிய அமைப்பும் உங்க ஜாதகத்தில் இருக்கு. வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் 10, 11 தேதிகளில் ரொம்ப பொறுமையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு உண்டு. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அங்கே இருக்கிறவங்க யாரையும் பகைச்சிக்கிட வேண்டாம். கொஞ்சம் கூடுதல் கவனமாகவே இருங்க. அதே போல உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். ஆன்லைன் எஜுகேஷன், புதுசாக ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறது, நீங்கள் எந்த ஃபீல்டாக இருங்க, அந்த ஃபீல்டில் நீங்கள் எவ்வளோ வயதுக்காரராக கூட இருங்க, உங்கள் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட படிப்பு இப்போ படிச்சிங்கன்னா உங்களுடைய ஃபீல்டில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் போகிற அமைப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சில ஏற்ற இறக்கங்கள் உண்டு. வம்பு வழக்கு பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பும் சில கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு. குடும்ப வாழ்க்கையில சில குதர்க்கங்களை சந்திப்பார்கள் அப்படின்னு இருக்கு. நிறைய பேர் காதல் விஷயங்கள் வெற்றி பெற்று திருமணத்தை நோக்கி செல்லக்கூடிய யோகமும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கூடி வருகிறது. இது புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம், அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகமும் கன்னிராசிக்காரர்களுக்கு கூடி வருது. அப்படிங்கிறதுனால இது ஒரு சிறந்த வாரமாக உங்களுக்கு அமைய போகுது. இந்த வாரத்தில் மூத்த சகோதரர்களால் நன்மை உண்டு, பூமி நன்மை உண்டு, வியாபார லாபம் உண்டு, படிப்புல முன்னேற்றம் உண்டு. சிறந்த வாரமா இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய முக்குருணி விநாயகர். முக்குருணி விநாயகரை வழிபடுங்கள், எல்லா நன்மையும் தேடி வரும். துலாம் ராசி அன்பர்களே, மிக நேர்த்தியாக எதையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை துலாம் ராசிக்காரர்களுக்கு இறைவன் வழங்கி இருக்கிறார். எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா கிரகிக்கக்கூடிய ஆற்றல், ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கருத்து சொன்னா நச்சுன்னு சொல்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை, ஒரு சூப்பரா எதையும் ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை துளாராசியில உண்டு. துளாராசியில பிறந்ததுதான் பல பேர் பேராசிரியர்களாக, நீதிபதிகளாக விளங்குகிறார்கள். எதையும் அப்படி சிறப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இப்படி உண்டு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன்ல ஒரு பெரிய வளர்ச்சியை துளாராசிக்காரங்க பார்க்க போறாங்க. புதன் பகவான் 2ஆம் இடத்துல இருந்துட்டு வாழ்க்கையுடைய நெளிவு சுழிவுகளை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறார். யாரிடம் பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி பேசினால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிந்து வியாபாரத்திலையும் ஜெயிச்சுக்கிட்டு வர போறீங்க. தந்தை வழியிலே மிகுந்த அனுகூலம் உண்டு. அரசு துறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த காலமாக, அரசு அதிகாரிகள் ஊழியர்களுக்கு மிகச்சிறந்த காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகிறது. அதே போல கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி
இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஒரு வில்லா வாங்குறது, ஒரு அழகான வீடு வாங்குறது, வீட்டுக்கு நல்ல சோஃபா செட் வாங்குறது, எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் வாங்குறது, இதிலெல்லாம் ரொம்ப ஈடுபாடு இந்த வாரம் துளாராசிக்காரர்களுக்கு பெருகுது. காதல் விஷயங்கள் ஒரு நல்ல வெற்றியும் மனசுக்கு சந்தோஷமும் கிடைக்குது. அதே நேரத்தில் சிலருடைய சாபங்களை கோபங்களை வாங்கக்கூடிய இடம் ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுனால யாரையும் பகைச்சுக்கிட வேண்டாம். அதில் கூடுதல் கவனமாக இருங்க. நல்ல செல்வ செழிப்பாக இருப்பீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வாரத்துடைய முதல் நாளில் சிலருக்கு பண இழப்புகள் ஏற்படலாம். அதாவது 9ஆம் தேதி உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள் திருடு போவதற்கோ, நகைகள் காணாமல் போவதற்கோ, தொலைந்து போவதற்கோ தான் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூடுதல் கவனமாக இருங்கள். பண விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருங்கள். நீங்கள் ஏமாற்றப்படலாம், திருடப்படலாம். அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறதுனால பண விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருங்க. குடும்பத்து பெரியவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. அரசு துறையிலே வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கெல்லாம் இந்த வாரம் மிகச்சிறந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. நிறைய முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. துளாராசிக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். தினந்தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் உருவாகும். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் முதல் நாளே நல்ல பணப்புழக்கம் ஏற்படும். காதலில் வெற்றி ஏற்படும். பிஸ்னஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். பிஸ்னஸுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பாரு. இப்படி ஒரு நல்ல அலுவலகத்தில் நல்ல பதவி கிடைக்கும் அப்படின்னு முதல் நாளே சில அடிப்படைகள் உங்களுக்கு அமைய போகிற ஒரு யோகம் மிகச்சிறப்பாக இருக்கு. அதே போல 10ஆம் தேதி பார்க்கிற போது நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் 10ஆம் தேதி உங்கள் படிப்பில் ஒரு சுணக்கம் தெரிகிறதுங்கிறதுனால 10ஆம் தேதி 11ஆம் தேதி முற்பகல் எல்லாம் உங்கள் படிப்புலையும் அதிக கவனம் செலுத்துவது மிக நல்லது. ஹெல்த்தில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க 10ஆம் தேதி. அது மிக முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதே போல் இந்த வாரத்தில் உங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சி அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கும். அந்த 11-12ஆம் தேதிகளில் பிஸ்னஸ் சம்பந்தமாக ஒரு நல்ல தகவல் வரும். பிஸ்னஸில் ஒரு முதல்ல தடைப்பட்ட ஒரு பிஸ்னஸ் முயற்சி ஒன்று அந்த தடை நீங்கி வெற்றி வரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு கூடி வருது அப்படிங்கிறது நல்லது. இளைஞர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்க போகிறது அப்படிங்கிறது உண்மை. அதே போல விநாயகருடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக நிறைந்த ஒரு வாரம். முதல்ல ஒரு ஹெல்த் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் தெரியும். பிறகு அந்த ப்ராப்ளம் நீங்குவதற்கு நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலம் ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனையும் கிடைச்சி உங்கள் பிரச்சனையும் நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய பயணங்கள் மகிழ்ச்சி பயணங்களாக அமையும். பெண்களுக்கு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோட ஒரு நல் உறவு அமையும். தாம்பத்திய ரீதியான பிரச்சனை இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். புதிய பொருள்கள், ஒரு செல்போன் வாங்குறது அப்படின்னு புதிய பொருள், வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குறது, இந்த மாதிரி புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைகிறது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வந்து போகக்கூடிய அமைப்பும் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நிறைந்த வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்பு மிகச்சிறப்பாக அமையப்போது. அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய கடவுள், வழிபட வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி. இந்த அம்மனை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் பெருகும். எனதருமை தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்க பலருக்கு இந்த முதல் நாள் வந்து சாப்பாடு 9ஆம் தேதி உணவுல கவனமா இருக்கு. ஏற்கனவே நீங்க சாப்பிட்டுருக்கக்கூடிய சாப்பாடு காரணமாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். இந்த வாரத்துடைய முதல் நாளே அது தெரியும். இந்த வாரம் முழுக்கவே இருக்கு. இருந்தாலும் முதல் நாள் அதனுடைய பிரச்சனை உருவாகிறது அப்படிங்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தெரியுங்கிறதுனால கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்க வயத்தில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ வயிறு வலின்னு பல தனுசு ராசிக்காரங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. கொழுப்பு அதிகமாகி கொண்டிருக்கிறது, ஃபேட் விஷயங்கள் கூடிருச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடணும். போதுமான மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். வீடு சம்பந்தமாக பணச்செலவுகள் அதிகமாகும். படிக்கிற மாணவர்கள் படிப்புக்காக அதிக பணத்தை இப்பொழுது செலவழிப்பீங்க. புதிய வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, புக் பண்ணுறது, அது சம்பந்தமான விஷயங்களும் நிறைய செலவு பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் 10ஆம் தேதி வந்து 10ஆம் தேதியும் 11ஆம் தேதி காலையும் மனசிற்கு ஒரு கலக்கம் வந்துட்டு போகும். மனசுல ஏதோ ஒரு குழப்பம், கலக்கம் இருக்கக்கூடிய நேரமா இருக்கு. அதே நேரத்தில் வேலை தொடர்பான பயணங்கள் கூடி வரக்கூடிய காலமாகவும்
அந்த காலம் உங்களுக்கு இருக்க போகிறது. இந்த வாரம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய விட்டு கொடுத்து போகணும். பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா பிஸ்னஸ் பார்ட்னர் நீங்கள் வேண்டாம், உங்களோட பிஸ்னஸ் வேண்டான்னு விலகி போயிடுவாருன்னு இருக்குது. அதனால் பிஸ்னஸ் பார்ட்னரையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. பல பேர் வந்து இருக்கிற வேலையில் விஆர்எஸ் வாங்கிட்டு வேறு வேலைக்கு மாற போகிறீங்க அப்படிங்கிற அமைப்பும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சுட்டி காட்டப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அரசு துறையிலே பணியாற்றக்கூடிய பலருக்கு ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. ஒரு நீங்கள் செய்த தர்மத்தின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை இந்த வாரம் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரப்போகுது அப்படிங்கிறது இருக்கு. அரசியல்வாதிகளுக்கும் ஒரு நீங்கள் செய்த தர்மத்தின் காரணமாக ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வரப்போகிறது. வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த வாரத்தில் வாரத்துடைய கடைசி 2 நாட்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கூடுதல் கவனமாக இருக்கணும். சிலருக்கு வந்து வண்டி வாகனங்களில் சில ஒரு ஆக்சிடென்ட் ரீதியான ப்ராப்ளங்களையும் காட்டுறது அப்படிங்கும்போது நீங்களே எச்சரிக்கையாக போயிட்டா பிரச்சனையே இல்லை. ஜோதிட சாஸ்திரம் நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கறது. அப்போ நம்ம கவனமாக இருந்துட்டால் போரும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். இந்த வாரம் கல்வியில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. சரிங்களா? நீங்கள் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து கல்வியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்கு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய தெய்வம் ராகவேந்திரர். அவரை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த வாரம் முதல் நல்ல தகவல், குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல செய்தி உங்களுக்கு வருது. அலுவலகத்தில் ஒரு நல்ல பொறுப்பு வந்து சேர்கிறது. பணப்புழக்கம் ரொம்ப சீராக இருக்க போகுது. அதே மாதிரி இது வந்து 9ஆம் தேதி இந்த அறிகுறிகள் மிகச்சிறப்பாக இருக்கு. 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை தொடர்பான நீங்கள் எதிர்பார்க்குற கம்யூனிகேஷன் வந்து சேரும். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 10ஆம் தேதி நிறைய நெகட்டிவாக உங்களை பேச வைக்கும். நெகட்டிவாக பேசாதீங்க. உடம்பு அலுப்பு பற்றியோ உங்கள் வேலையை பற்றியோ நீங்கள் வந்து டோன்ட் ரிவீல் உங்கள் ப்ராப்ளம்ஸ் வித் அதர்ஸ். சரிங்களா? உங்களுடைய ப்ராப்ளத்தை அடுத்தவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம். அதில் கவனமாக இருங்க. அதுவே உங்களுக்கு எதிராக போகலாம். அப்படிங்கிறது கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் அடுத்த கட்ட உயர்வுகள் வந்து சேரப்போகுதுன்னு இருக்கு. காது மூக்கு தொண்டை சம்பந்தமான ப்ராப்ளங்கள் சிலருக்கு இந்த வாரம் இருக்கும். நரம்பு சம்பந்தமான உபத்திரவம் இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு இருக்கு. அந்நிய நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள், ஃபாரின் கண்ட்ரிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்துடைய செகண்ட் ஹாஃப்ல அந்த நாட்டில் வந்து நீங்கள் சொத்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க பாருங்க, ஒரு வீடு வாங்கணும்னு, அந்த வாய்ப்பு உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய யோகம் கூடி வருகிறது. இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கு. அரசு ஊழியர்கள், அரசு துறையிலே இருக்கக்கூடியவர்கள் சிலருக்கு எதிர்பாராத டிரான்ஸ்ஃபர் இருக்கலாம். ஹெல்த் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் சிலருக்கு இருக்கலாம். அப்படிங்கிறத பாருங்க. குடும்பத்தில் அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் எடுத்துக்கோங்க. மனைவியுடைய அறிவுரை பல பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றும். செல்வ செழிப்பான ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்க போகிறது. அப்படிங்கிறத மகர ராசிக்காரர்களுக்கான உண்மை. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காந்திமதி அம்மன். அந்த நெல்லை காந்திமதி அம்மனை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் பெருகும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு முதல் நாளே நல்ல வருமானம் வரும்னு இருக்குங்க. உங்க பேச்சு ரொம்ப நல்லா இருக்கும். ஆபீஸ் ப்ரொமோஷன் நல்ல முறையில் வரும். பணப்புழக்கம் மிகச்சிறப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரும் அப்படின்னு இருக்கு. 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் உங்களுடைய ஹெல்த்தில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும். உடம்புல ஒரு அசதியோ ஹெல்த் இஷ்யூவோ இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதாவது உடல் நலத்தில் 10, 11 தேதிகளில் அதிக கவனம் செலுத்துங்கள். அது மிக நல்லது. இந்த 12ஆம் தேதி 13ஆம் தேதிகளெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், யார்கிட்டையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய பலவீனங்களை உலகம் எடை போடக்கூடிய நேரமாக இருக்கு. உங்களுடைய எதிர்பார்ப்புகளை வைத்து, உங்களுடைய பலவீனங்களை வைத்து உங்களை வந்து கட்டுப்படுத்துவதற்கு சிலர் முயற்சிப்பார்கள். சிலருடைய சூழ்ச்சி வலையில நீங்க மாட்டிக்கிடலாம். அதனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள், பேராசைகள் இருந்தால் அதை வெளிப்படுத்த வேண்டாம், கவனமாக இருங்க அப்படின்னு சொல்றேன். பேராசை பெரு நஷ்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், அதற்கு புக் பண்ணக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களில் பலருக்கு கைகூடி வருது.
2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் 8ல் இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இதெல்லாம் எடுத்து சொல்றது. நீங்கள் உங்களுடைய பேக் பெயின், ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இதுக்கு அதிக தேவையான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை இந்த வாரம் எடுத்துக்கலாம். அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட செய்தி, அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல வாரமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்ல போறீங்க. ரொம்ப சிறப்பாக இந்த வாரம் இருக்க போகுது. வாரத்துடைய கடைசி நாள் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த 14, 15ஆம் தேதி வருகிற போது நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தில் அதிக கவனம் செலுத்தணும். எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். எதிரிகளால் சில தொந்தரவுகள் ஏற்படலாம், அதனால கவனமாக இருங்க. இளைய சகோதரனுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. பயணங்களில் கூடுதல் பாதுகாப்போடு நடந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் வார இறுதி நாளை பற்றி நான் சொல்கிறேன். ஹெல்த்துக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கற்பகவல்லி. மயிலை கற்பகவல்லியை வழிபடுங்கள். மயிலாப்பூர் கற்பகவல்லியை வழிபடுங்கள். எல்லா நன்மைகளும் பெருகும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு மனக்குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு. நல்லா உட்காந்து தியானம் பண்ணுங்க. இந்த வாரம் நல்லா இருக்கு. அதிலும் வேலை சம்பந்தப்பட்ட பயணம் முதல் நாள் அமையும் அப்படின்னு இருக்கு. 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதிகளில் நிறைய பேர் புதிய வேலையை மாற்றக்கூடிய முயற்சி பண்ணுவீங்க. வேற வேலைக்கு அப்ளை பண்ணுவீங்க, அதில் ஜாயின் பண்ணுவீங்க. அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் நீங்க இருக்க போறீங்க. இந்த வாரம் உங்களுக்கு என்ன ஒரு சிறப்பை தருகிறது அப்படின்னு சொன்னா, குலதெய்வத்துடைய அனுக்கிரகத்தை பெற்று தருகிறது. நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. மருத்துவ ஆலோசனையினால் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு. அரசு துறையிலே வேலை கிடைக்கக்கூடிய யோகம் மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. நல்ல வேலை கிடைக்கும். அதுவே ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவிகள் வந்து சேரும். பெண்களுக்கு மிக உயர்வான வாரம். பிறந்த வீட்டில் உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் நல்லபடியாக வந்து சேரும். புகுந்த வீட்டில் நல்ல மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கிறது. இந்த போக்குவரத்தின் போது உங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக வச்சுக்கிடுங்க. ஒரு வெளியூர் பயணம் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய விலை உயர்ந்த பொருள்களை எல்லாம், நகைகளை எல்லாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு இந்த வாரம் உண்டு. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சிகள் மிகச்சிறப்பான வெற்றியை தரப்போகுது. வெளிநாடு போய் படிக்க நினைக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரப்போகுது. அவ்வளவு சிறப்பாக இருக்கு. திருமண வாழ்க்கையில் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முப்பாத்தம்மன். முப்பாத்தம்மனை வழிபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். கங்காதீஸ்வரரை வழிபடுவது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். காசி விஸ்வநாதரை வழிபடுவதும் எல்லா வகையான நன்மைகளை கொடுக்கும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நற்பலன்கள் தரும் நல்ல வாரமாக அமையும். அன்பர்களே, நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். நேரடியாக சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ண முடியும். ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.